தமிழ் தாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 8வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இந்த 8வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிலையும் இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த 8வது நாள் கவுன்சிலிங்கில் அப்படின்ற வீடியோவும், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோவும் நம்ம இதில் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாதி பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? அப்படியே பக்கத்தில் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு 709. இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா 696 ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. இன்னும் 13 தாங்க கிடக்கு. இது பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து கட்டாயம் க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்கள் 196க்கு 21 தாங்க ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 175 இருக்குது. இந்த பிஎஸ்டிஎம்க்கு வந்த வாழ்வு தான் இன்னும் ஃபுல்லாக பிஎஸ்டிஎம்மாக தான் ஓடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்திங்கன்னா பிளைண்டு மட்டும் இன்றைக்கி வந்து ஒன்று ஃபுல்லாக பிளைண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆள் கலந்துருக்காங்க. 13 கிடக்குங்க. இன்னும் மற்றபடிக்கு எதுவுமே அப்படியே தான் கிடக்கு. ஆர்த்தோ அதே மாதிரி 9க்கு 3 முடிஞ்சு 6 கிடக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் டைம் உமன் பாருங்கள். ஜென்ரல் உமன் பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு 289. இதில் 286 முடிஞ்சிருக்குங்க. இன்னும் 3 தான் கிடக்கு. க்ளோஸ் ஆயிரும். ஜென்ரல் நாளைக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? அந்த 3 போஸ்ட் என்னன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கடுத்து உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 72 ஒதுக்கீடு. இதில் 13 பேர் கலந்துங்க. இன்னும் 59 கிடக்கு. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்டிவ் விடோ பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கலந்துருக்காங்க. 47ல் 1 போய் 46 கிடக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பிளைண்டு பார்த்திங்கன்னா 5ல் 1 கலந்துருக்காங்க. இன்னும் 4 கிடக்கு. ஆர்த்தோ அதே மாதிரி 4க்கு 1 கலந்துருக்காங்க. 3 கிடக்குங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேஃப்த்து மூல்ட்டா எதுவுமே இல்லை, யாருமே கலந்துக்கல. ஓகேங்களா? அடுத்து பிசி ஜென்ரல் நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சுங்க. பிசி ஜென்ரல் பார்த்திங்கன்னா 609க்கு 523 முடிஞ்சிருக்குங்க. இன்னும் 86 தான் கிடக்கு. ஓகேங்களா? நாளைக்கு ஃபுல்லாக க்ளோஸ்டு. ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மார்னிங் பேஜோடு முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்கள் 158க்கு 14 எடுத்துருக்காங்க. இன்னும் 144 கிடக்கு. ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்திங்கன்னா யாருமே இன்னும் ஒன்று கூட எடுக்கலைங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிசி உமன் பார்த்திங்கன்னா 252க்கு 246 முடிஞ்சிருச்சு. இன்னும் 6 தாங்க கிடக்கு. ஓகேங்களா? 6 தான் கிடக்கு. இது நாளைக்கு க்ளோஸ் ஆயிரும். பிசி உமன் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 61க்கு 6 எடுத்துருக்காங்க. இன்னும் 55 கிடக்கு. ஓகேங்களா? 55 கிடக்கு. இன்னும் ஃபுல்லாக பிஎஸ்டிஎம்மாக தான் போகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே ஒன்று கூட எடுக்கலைங்க. எல்லாம் 0 தான். இனிமேல் தான் கலந்துக்குருவாங்க ஃபுல்லாக. அடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 464க்கு 389 முடிஞ்சிருக்குங்க. ஓகேங்களா? இன்னும் 75 கிடக்கு. ஓகேங்களா? மேக்ஸிமம் இதுவும் நாளைக்கு முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஏன்டா 300 + 300 600 கேண்டிடேட் கலந்துக்கிறேன் இருக்காங்க நாளைக்கு. அதனால் நாளைக்கு முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 126க்கு 9 பேர் எடுத்திருக்காங்க. 117 கிடக்குங்க. ஓகேங்களா? இன்னும் 117 கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்திங்கன்னா யாருமே ஒன்றோடு எடுக்கலைங்க. ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே ஒன்று எடுக்கலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்பிசி உமனில் பார்த்திங்கன்னா 181க்கு 172 எடுத்துட்டாங்க. இன்னும் 9 தான் கிடக்கு. ஓகேங்களா? பிசி எம்பிசி நாளையோட க்ளோஸுங்க. ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் மட்டும்தான் இன்னும் ஃபுல்லாக. உமன் பிஎஸ்டிஎம் 48க்கு 5 தாங்க எடுத்துக்கணும். இன்னும் 43 கிடக்கு. அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி யாரும் ஒரு ஆள் கூட ஒன்று கூட எடுக்கலைங்க. ஓகேங்களா? அடுத்து பிசிஎம் பாருங்கள். பிசிஎம்மில் ஜென்ரல் பாருங்கள். பிசிஎம் ஜென்ரலில் 88க்கு 59 எடுத்துருக்காங்க. இன்னும் 29 கிடக்கு. அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 23க்கு 23 அப்படியே தான் கிடக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்திங்கன்னா யாரும் ஒன்று கூட எடுக்கலைங்க பிசிஎம்மில். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிசிஎம் உமன் 31க்கு 17 முடிஞ்சு இன்னும் 14 கிடக்குங்க. ஓகேங்களா? இது நீடிக்கும். அடுத்த நெக்ஸ்ட் வீக் வரையும் நீடிக்கும் போல். பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 9க்கு 1 முடிஞ்சிருக்கு. இன்னும் 8 கிடக்குங்க. ஸ்பெஷல் கேட்டகரி யாரும் ஒன்று கூட எடுக்கலைங்க. ஓகேங்களா? அடுத்து எஸ்சிஏ பாருங்கள். எஸ்சிஏ பார்த்திங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 60க்கு 21 முடிஞ்சிருக்கு. இன்னும் 39 கிடக்கு. 60க்கு 21 முடிஞ்சு இன்னும் 39 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 22க்கு 1 தாங்க முடிஞ்சிருக்கு. இன்னும் 21 கிடக்கு. ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி யாரு கூட ஒன்று கூட எடுக்கலாங்க. ஓகேங்களா? எஸ்சிஏ உமன் பாருங்கள். எஸ்சிஏ உமனுக்கு பார்த்திங்கன்னா 23க்கு 6 தாங்க முடிஞ்சிருக்கு. இன்னும் 17 கிடக்கு. 23க்கு 6 முடிஞ்சு இன்னும் 17 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 9க்கு 1 தாங்க முடிஞ்சிருக்கு. இன்னும் 8 கிடக்குங்க. ஓகேங்களா? எஸ்சிஏவும் இழுக்கும் போல். அடுத்த வாரம் வரையும் இழுக்குங்க. ஏன்டா யாரும் அவ்வளோ கலந்துக்கிறல. ஓகேங்களா? அடுத்து எஸ்சி ஜென்ரலில் 340க்கு 198 முடிஞ்சிருக்குங்க. 198 முடிஞ்சிருக்கு. இன்னும் 142 தான் கிடக்கு. ஓகேங்களா? இன்னும் 142 மேக்ஸிமம் அடுத்த வாரம் வரையும் வரலாம். ஓகேங்களா?
ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 95க்கு 3 முடிஞ்சிருக்கு. 95க்கு 3 முடிஞ்சு இன்னும் 92 தாங்க கிடக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகிரி யார் கூட ஒன்று கூட எடுக்கலாங்க. ஸ்பெஷல் கேட்டகிரி யார் ஒன்று கூட எடுக்கலாம். உமன் பார்த்திங்கன்னா 139க்கு 93 முடிஞ்சிருச்சு, இன்னும் 46 தான் கிடக்கு. ஓகேங்களா, நாளைக்கு பாதியாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உமன் பிஎஸ்டிஎம் 36க்கு 2 முடிஞ்சு இன்னும் 34 கிடக்குங்க. ஓகேங்களா, இதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகிரி பார்த்திங்கன்னா யாருமே எடுக்கலாங்க. ஓகேங்களா, இந்த எஸ்டி கேண்டிடேட் பாருங்களேன், ஒரு ஆள் கூட எடுக்கலாங்க. ஒன்றே ஒன்று எடுத்துக்காங்க. இன்றைக்கி 5க்கு 1 எடுத்துருக்காங்க. உமனில் 4 கிடக்குங்க. ஓகேங்களா, எஸ்டி கேண்டிடேட் ஒன்று கூட எடுக்கலாங்க. மேக்ஸிமம் அது கடைசி வரையும் கிடக்கும் போல். அதுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா 4686க்கு 2790 முடிஞ்சு 1896 கிடக்கு. ஓகேங்களா, 1896ன்றது இந்த ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்திங்களா, அதுவே அதிகப்படியானது கிடக்கு. அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம் கிடக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரியேட், அது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இது ஏற்கனவே உள்ளதேன் 21க்கு 20 ஃபுல்லாகி ஒன்று தான் கிடக்கு. இது அப்போ இருந்து கிடக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து லா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா பார்த்திங்கன்னா இது பிஎல் முடிச்சவங்களுக்கு கூடியது. இது 16க்கு 6 தாங்க முடிஞ்சிருக்கு. இன்னும் 10 கிடக்குங்க. 16க்கு 6 தான் முடிஞ்சு 10 கிடக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ், இது பார்த்திங்கன்னா 7க்கு 6 முடிஞ்சு 1 கிடக்கு. ஓகேங்களா, 7க்கு 6 முடிஞ்சு ஒன்றே ஒன்று தான் கிடக்கு. அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது, மென்ஸ் ஹாஸ்டல், இது ஆர்மியாக இருக்கவங்க தான் எடுக்க முடியும். ஓகேங்களா, எக்ஸ் ஆர்மி அவங்க தான் எடுக்க முடியும். அது ஒன்று அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை, மேக்ஸிமம் இதுவும் முடிஞ்சிருக்கும். ஜென்ரலில் பாருங்கள் 32க்கு 32 முடிஞ்சிக்கும். ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் மட்டும் கிடக்கு. 10க்கு 2 போய் 8 கிடக்கு. மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே கிடக்கு. உமனில் பார்த்திங்கன்னா 14க்கு 14 முடிஞ்சிச்சு. பிஎஸ்டிஎம் பாருங்கள், பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 4க்கு 1 போய் 3 கிடக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 32க்கு 32 முடிச்சு. பிஎஸ்டிஎம் 8க்கு 1 போய் 7 கிடக்குங்க. ஓகேங்களா, எல்லாத்துலேயும் பிஎஸ்டிஎம் தாங்க கிடக்கு. உமனில் 14க்கு 14 முடிஞ்சிச்சு. பிஎஸ்டிஎம் 4 கிடக்கு. எம்பிசி பார்த்திங்கன்னா ஜென்ரல் 20க்கு 20 முடிஞ்சிச்சுங்க. 20க்கு 20 முடிஞ்சு 0 தான். பிஎஸ்டிஎம் 6க்கு 1 போய் 5 கிடக்குங்க. ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கல. எம்பிசி உமன் பார்த்திங்கன்னா 10க்கு 10 போய் 0 தான். உமன் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ அதே மாதிரி 1 தான் கிடக்கு. எஸ்சி ஜென்ரல் 16க்கு 13 முடிஞ்சிச்சுங்க. ஓகேங்களா, 16க்கு 13 முடிஞ்சு 3 தாங்க கிடக்கு ஜென்ரலில். மற்றபடிக்கு பிஎஸ்டிஎம் 4க்கு 4 கிடக்கு. உமனில் பார்த்திங்கன்னா 7க்கு 7 க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, எஸ்சிலையும் டோட்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. எஸ்டி கேண்டிடேட் யாருமே கலந்துடல. டோட்டலாக பார்த்திங்கன்னா 219க்கு 149 ஃபுல் ஆயிடுச்சு. நீ 70 கிடக்குங்க. ஓகேங்களா, அந்த 70 பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் ப்ளஸ் ஸ்பெஷல் கேட்டகரி அவங்களுக்குரியது அப்படியே கிடக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம், இது ஏற்கனவே ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் ஜேசிஏ, இது பார்த்திங்கன்னா அந்த பிகாம் முடித்தவங்க பிசிஏ முடித்தவங்க அவங்களுக்குரியது. இது எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 141க்கு 10 ஃபுல்லாகி 131 கிடக்கு. நேற்று கிடந்த மாதிரி தான் கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒருத்தர் எடுத்துருக்காங்க. 37க்கு 1 போய் 36 கிடக்குங்க. ஓகேங்களா, ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே எடுக்கல. உமனில் பார்த்திங்கன்னா 59 19 போய் 40 கிடக்குங்க. நேற்று உள்ளதே நினைக்கிறேன் அப்படியே தான் கிடக்கு. மற்றபடிக்கு பாருங்கள் யார் கலந்துருக்கா, யாருமே கலக்கலை. ஏன்டா ஜென்ரல் அதே காலி ஆகணும், எதுவுமே காலி ஆகலை. ஓகேங்களா, கேஸ்ட்டில் அப்படியே தான் கிடக்குங்க. பிகாம் முடித்தவங்க நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு. இங்கே பாருங்கள் 928க்கு 30 தாங்க முடிஞ்சிருக்கு. 898 கிடக்குங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 18 12 பேர் கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 928க்கு 898 கிடக்குங்க இன்னும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ், இது பிகாம் முடித்தவங்களுடையது. பிகாம் முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கிடக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகி 18க்கு 10 க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. இன்னும் 8 கிடக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து ஓகேங்களா வேறு இவ்வளோதாங்க. ஓகேங்களா, இவ்வளோதான். பிசி எம்பிசி பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்னிங் பேஜோட க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோ அடுத்ததை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதே மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அந்த வீடியோ அடுத்தது அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கை மட்டும் தட்டி விட்டுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஓகே, நன்றி, வணக்கம்.